ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து செடி வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவங்க வந்து இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆக்கிட்டாங்க. எனக்கு வந்து இருந்த செடியும் வந்து கீழே ஒன்று ஒரு ரோஸ் செடி போட்டிருந்தேன். அது வந்து பக்கத்து வீட்டில் குருப்ரவேஷம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணுறோன்ட்டு ஜேசிபி வச்சு அது ஒன்று அவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்னோடய டிச்சுக்கு லைனு அவங்களுக்கு வர்றதில்ல. அவங்களுக்கு வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வராமல் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வீடு கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு, அவங்க வீடு கொஞ்சம் கீழே ஆனதுனால நம்ம டிச்சில் அவங்க தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதனால் அந்த பைப் போடும்போது முருங்கை செடி, அப்புறம் வாழைச்செடி, இது ரோஸ் செடி, ரோஸு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பூவன்னா பூக்கும். அதெல்லாமே வந்து ஜேசிபி வச்சு போட்டதுனால போயிருந்தது. நானும் சரி இன்றைக்கி வாங்கலாம், நாளைக்கு வாங்கலாம், இன்றைக்கி வாங்கலான்ட்டு இப்படியே வந்து காலத்தை ஓட்டியாச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலெல்லாம் வாமாம்மா போகலான்ட்டு இதுக்கு மேலெல்லாம் நான் இங்கே பாரு நான் கோச்சிக்கிட்டு அழுவேன்னு சொல்லும்போது தான் சரி நடிம்மா தாயை போகலான்ட்டு போனோம். அதே மாதிரி அந்த செடி வாங்குகிற இடத்துல அந்த அண்ணாவும் மாமாவும் அவரும் ஒரே கிளாஸ்மேட்டாக. அந்த அண்ணா வந்து ரொம்ப க்ளோஸு. மாமாவுக்கு வந்து போன உடனே ஏங்க சார் இத்தனை நாள் வரல, அக்கா எப்படி சும்மா விட்டுட்டாங்க நீங்கள் வராமல், அவங்க தான் கேட்டுட்ருப்பாங்களே என்னங்க. அந்த அண்ணா அப்படி சொன்னதும் மாமா சிரிச்சிட்டு, ஐயோ நீங்கள் வேறப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்கள் வீட்டில், நான் தான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் நெக்ஸ்ட் டைம் வரேண்ணா அப்படின்ட்டு அப்புறம் நான் கேட்டேன், அண்ணா கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டான்னு. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எடுக்கலாம், இது நம்ம செடிக்கா, நம்மளோடது எல்லாமே, என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த அண்ணா சொன்னாங்க. அதுவே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒருத்தர் வந்து அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, ஏன்க்கா பிடிக்கிறீங்க, ஏதானா ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யூடியூபுக்காக பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் வந்து அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு கேட்குறதுக்கும் நமக்கு முஜகராக இருக்கும். ஆனால் வந்து அந்த அண்ணன் நமக்கு தெரிஞ்சவங்கன்றனால நமக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நல்லா செடிங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரி நான் பூஜை பண்ணி வேறு ஒரு வாரம் ஆயிருந்தது. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் பண்ணுது. சரி பூஜை பண்ணணுமேன்ட்டு நான் பூஜை சாமான் எல்லாம் கழுவிட்டு, எப்போவுமே பசங்க அது ஹெல்ப் பண்ணுவாங்க. பாப்பா இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிட்டா. வீடு வந்து அவள் தான் தொடச்சா பாப்பா. நான் வந்து பூஜை சாமான் எல்லாம் கழுவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு நான் பட்டு வச்சுக்கிட்டேன். அவள் வீடு தொடச்சிட்டா. அதே மாதிரி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போர்ட்டிக்கோ கழுவும்போது ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி எதுக்குன்னா எனக்கு கொஞ்சம் மறுபடியும் எனக்கு என்னவோ தெரியல, ரொம்ப திருப்பதி போயிட்டு வந்ததுலேருந்தே அதுக்கு கொஞ்சம் முன்னாடிலேருந்தா இல்லை லைட்டாக இரும்பல் வரும், இல்லைன்னா லைட்டாக கோல்ட் ஆகிட்டுருக்கு, என்னவோ தெரியல. அது இல்லை பாடி கண்டிஷன் இல்லை, ஹீட் ஆகுதா கோல்ட் ஆகுதான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஒன்று ஃபுட்டில் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா ஒன்று தண்ணி மாறிட்டுருக்கும். ஏன்னா நானும் ஊருக்கு 2 டைம் போயிட்டு வந்தாச்சு. ஒரு டைம் என்கேஜ்மெண்ட்டுக்கு, ஒரு டைம் மேரேஜுக்கு, இன்னொரு டைம் திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டேன். வெயில் ரொம்ப வெயில் தான் வந்து ரொம்ப இருக்கிறனாலவோ என்னவோ தெரியல, எனக்கு வந்து ஒன்று கோல்டு இல்லைன்னா இரும்பல் ஆகிறனால நான் வந்து சரி என்னோடய ஹஸ்பண்டு நீ ரொம்ப தண்ணியில் இருக்காதம்மா, நான் ஹெல்ப் பண்ணுறேன், சீக்கிரம் முடியும் அப்போதான்ட்டு அவங்க வந்து தண்ணி நான் விட்டுட்டு அவங்க கூட்டிட்டாங்க. சரி எல்லாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி ஓகே 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 4 மணிக்கு பூ பட்டு எல்லாம் வச்சுட்டு, என்னோடய ஹஸ்பண்டு 4:30 5 மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. தம்பியும் 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டான். பாப்பாவும் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டா. எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக நான் பூஜை பண்ணிட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பண்ணி. நான் உண்மை சொல்லணுன்னா, நான் வந்து யூடியூப்புக்கு வராததுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து வெள்ளிக்கிழமை ரெகுலராக செய்வேன். அதே மாதிரி மார்கழி மாதத்துல எப்போவுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் என்னவோ தெரியல, ஒருவேளை நமக்கும் வந்து நிறைய ஆப்ரேஷன் ஆயிருக்கிறனால தான் அப்படி உடம்பு கண்டிஷன் அப்படி இருக்கா என்னென்னு கண்டுபிடிக்க முடியல.
4 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது ஒன்றும் எனக்கு புதுசு கிடையாது. நான் வந்து சின்ன வயசுல இருந்தாவே எனக்கு வந்து 4 மணின்றது டான்னு எந்திரிச்சிடுவேன். இப்போ வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட அம்மா வீட்லயே நான் 4 மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டேன். நான் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இருந்ததுனால, அது வந்து 7:30 மணிக்கெல்லாம் எனக்கு பஸ் இருக்கும். அதனால் வந்து கரெக்ட் டைமுக்கு எந்திரிச்சு நானே எனக்கு பிடிச்ச லெமன் ரைஸ் இல்லைன்னா உப்புமா இந்த மாதிரி தயிர் சாதம் எல்லாம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஆனால் என்னவோ தெரியல அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் என்னோடய ஹஸ்பண்ட் இப்போவும் சொல்லி காட்டுறாங்க, நீ வந்து சட்னியும் சாம்பார் சட்னி ரைஸு செஞ்சு கொடுத்தவ தானேம்மா நீ அப்படின்னு. எனக்கு என்னோட அண்ணாவும் இன்னொரு அண்ணா என்னை விடுறதுக்கு வரும்போது அவங்க தான் நான்வெஜ் சமைச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் எதுவும் சமைக்க தெரியாது, இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டேன். சரி, அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் இது வந்து 4 மணியில் நான் 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு விளக்கேற்றி வச்சுட்டேன். அப்புறம் 6 to 7 செவ ஓரத்தில் வெற்றிலை விளக்கு ஏற்றிட்டேன். இதுக்கு மேலே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மனசுக்குள்ளே உறுதி வச்சுருக்கேன். எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கணும், இல்லைன்னா ஆகாது. இனிமேல் படிப்பு வந்துச்சு பசங்களுக்கு, இன்னும் இப்போ தான் நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம கவனமாக இருக்கணும். கடவுள்கிட்ட எப்பவுமே நம்ம வந்து வேண்டிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாம் வந்து கடவுளை விட்டால் நம்மளை கடவுள் இவங்க நினைக்கிறது இல்லைன்னு அவங்க நம்மளை விடக்கூடாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து எப்படியெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேனோ அப்படியெல்லாம் நான் வந்து இனிமேல் ரிட்டன் என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும், மாற்றிக்கணும்னு இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து யூடியூப் பண்ணாத முன்னாடி வரைக்கும் அப்போவும் நான் எப்போவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நான் செஞ்சிட்ருந்தேன். இப்போ ஏன் எனக்கு வந்து வேலை அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியல. ஒரு வேளை பசங்களும் நம்மளோட சரிசமமாக வளர்ந்ததுனால, நமக்கு வந்து அவங்களுக்கும் நம்மளோட சரிசமமாக வேலை பார்க்குறனால, நமக்கு வந்து இப்போ வேலை இருக்கிறனால தான் பண்ண முடியலையோ என்னவோ தெரியல. என்னோட ஹஸ்பண்டு சொன்னாங்க, அதாவது என்னோடய மாமா சொன்னாங்க, உன்னோட தெரிஞ்ச ஸ்லோகாவை நீ படிச்சுட்டு இல்லை படிக்க முடியலன்னா நீ மொபைலில் போட்டு நீ பூஜை பண்ண நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன். நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் மனசு அப்படி இப்படி வந்து போகும், ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நல்லா நிம்மதியாக ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பண்ணங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க, வீட்டுக்கு ரொம்ப நல்லது. என்னால் முடியுது, நான் பண்ணுறேன். ஆனால் நான் வந்து ஒரு டைம் சோம்பேறி ஆகிடுவேன், இதுதான் உண்மை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து யூடியூப் கொஞ்சம் மொபைல் ப்ராப்ளம் ஆனனால எல்லாமே கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறேன்னா, எப்படியெல்லாம் வந்து நான் வந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எல்லாமே